இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லேப்டாப் உடைஞ்சிருக்கு, பேட்டரிய தனியா கழட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா லேப்டாப் ஒர்க் ஆகுதே. மித்ரா இந்த லேப்டாப்பை தேடிட்டு இருக்கானா, கண்டிப்பா இதுல ஏதோ அவளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உள்ள இருக்கிற ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மித்ரா எதை தேடிட்டு இருக்கான்னு ஒரு க்ளூ கிடைக்கும். சுதாகர் மேடம், அவ என்ன பண்றான்னு பாரு. இதை பார்க்குறேன் மேடம். மேடம், பாரதி லேப்டாப் ஆன் பண்ணி அதுல இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ணாம இப்படியே இருந்துட்டோம்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அவ அந்த வீடியோவை பார்த்துட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இப்ப என்ன பண்றதா? லேப்டாப்ல துரை சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்குல்ல, அவ பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டான். இப்ப போய் நம்ம அவகிட்ட லேப்டாப்லாம் வாங்க முடியாது. ராங்கி பிடிச்சவ கண்டிப்பா அதை கொடுக்க மாட்டான். உடனே ஆதி கிட்ட சொல்ற, ஆதி இதுன்னு என்னென்னமோ பிரச்சனை பண்ணுவான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவுதான் இருக்கு. என்ன பண்ணலாம் மேடம்? ஏய் சுதாகர் மேடம், இந்த கம்பெனிக்கு நீ இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? ஆமா மேடம். அப்புறம் என்ன, எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து இப்பவே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். மேடம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பாரதியோட சேர்த்து அந்த வீடியோவையும் கம்பெனியும் கொளுத்தி விட வேண்டியதுதான். இது ஏதோ என்ஜிஓட ப்ராஜெக்ட் போல இருக்கு. ஃபாரஸ்ட கண்காணிக்க, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற பறவையெல்லாம் அழியாம பாத்துக்க என்ஜிஓட ஃபைல்ஸ் தான் லேப்டாப் ஃபுல்லா இருக்கு. மித்ரா இந்த லேப்டாப் எதுக்கு இவ்ளோ சீரியஸா தேடிட்டு இருக்கா? இப்ப வரைக்கும் ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. எதுக்கும் இருக்கிற எல்லா வீடியோவும் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் துரைய ஈவை இறக்கம் இல்லாம கொன்னு இருக்காங்க.